வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்மீட்டன் அகாடமி சேனல்ல கால்குலஸ் சாப்டர்ல இருந்து மேக்ஸிமா மினிமா டாபிக் பார்க்க போறோம். மேக்ஸிமா மினிமா டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை. இதோட கான்செப்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ஈஸியான ஒரு டாபிக்னா கூட மேக்ஸிமா மினிமா டாபிக் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஃபர்ஸ்ட் நாம மேக்ஸிமா மினிமா டாபிக்ல இருந்து அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறது மட்டும் இப்ப பாத்துருவோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளோட ஃபங்க்ஷன் வச்சுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு சிங்கிள் வேரியபிள டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். y is equal to x square or something அப்படி இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கர்வ் கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அசியூம் பண்ணிப்போம். இதுல மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸா இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் பாயிண்ட். அது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பாக்குறது தான் மேக்ஸிமம் பாயிண்ட். அதே மாதிரி இதெல்லாமே மினிமம் இந்த வேல்யூஸ் இது ரீச் ஆயிருக்கு. ஒரு இன்டர்வல் வச்சுப்போம், A to B இன்டர்வல்ல இந்த கர்வை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ். C, D, E, F. இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா C and E பாயிண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமா பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமா. அப்புறம் இந்த D பாயிண்ட் F பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா மினிமா. நம்ம இந்த கர்வ்ல இருந்து பார்த்தே சொல்லிடலாம், இது வந்து ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு போயிருக்கு, மினிமம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வச்சுதான் மேக்ஸிமா மினிமா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த கர்வேச்சரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதோட வேல்யூஸும் கிடைச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நமக்கு பார்த்த உடனே அவர் சொல்லிடலாம், இது வந்து ஒரு கர்வ். இப்படி ஒரு கர்வ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இங்க ஒரு தீட்டா ஒரு ஆங்கிள் இருக்கும், ஸ்லோப் இருக்குது. அதே இது கர்வ்ஸ் வந்து அப்படியே அதோட சைன் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆயிடுது, இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்க ஸ்லோப் வந்து 0 ஆகுது. ஸ்லோப்னா என்ன, சப்போஸ் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஒய்ன்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்லோப் dy by dx வந்து என்ன இருக்கு, 0 ஆயிருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. மேக்ஸிமா தி மேக்ஸிமா ஆர் மினிமம் பாயிண்ட் நமக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்வேச்சர். இது வந்து ஸ்லோப் dy by dx நம்மளோட ஃபங்க்ஷன் y. அது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்லோப் பாக்குறோம். ஸ்லோப் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் மேக்ஸிமா மினிமா பாயிண்ட் வருது. இன்னொன்னு என்னன்னா மேக்ஸிமா பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பாயிண்ட் வந்திருக்கு, மினிமா பாயிண்ட் வந்திருக்கு. எகெயின் என்ன பாயிண்ட் வந்திருக்கு, மேக்ஸிமா பாயிண்ட் வந்திருக்கு. எகெயின் மினிமா பாயிண்ட் வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமாவும் மினிமா பாயிண்ட்ஸும் ஆல்டர்னேட்டிவா தான் அக்வயர் ஆகும் ஒரு ஃபங்க்ஷன்ல. இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்னா ஸ்லோப் வந்து dy by dx is equal to 0வா இருக்கும். என்னன்னு சொல்லலாம், இதை வந்து மேக்ஸிமா பாயிண்ட், இது வந்து மினிமா பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த கர்வேச்சர் பாருங்களேன். கர்வேச்சர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், கர்வேச்சர் வந்து d square y by dx square அப்படின்னு மென்ஷன் பண்றதா கர்வேச்சர். மேக்ஸிமா பாயிண்ட்ல கர்வேச்சர் என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குது. சோ நம்ம d square y by dx square பண்ணும்போது நம்மளோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா லெஸ் தேன் 0வா போகுது. லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா இது எந்த பாயிண்ட்னு சொல்லுவோம், மேக்ஸிமா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மினிமா வேல்யூ பாத்தீங்கன்னா என்னவாயிருக்கு, நம்ம கர்வேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிரேட்டர் தேன் 0வா போகுது. ஸ்லோப்ல இருந்து மேக்ஸிமமா போகுது. ஸோ வென் அவர் கர்வேச்சர் இஸ் கோயிங் மேக்ஸிமம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா போகும்போது கிரேட்டர் தேன் 0வா இருக்கும்போது நம்ம அது என்னன்னு சொல்றோம், மினிமா பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எத்தனை மேக்ஸிமா பாயிண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், மினிமா பாயிண்ட் ஆனாலும் இருக்கலாம். மினிமம் 1 இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் 1 இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பாயிண்ட்னு சொல்லுவோம், லோக்கல் மேக்ஸிமா. இது வந்து லோக்கல் மினிமா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு கான்செப்ட் வரும், அது என்னது, அப்சல்யூட் மேக்ஸிமா. அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா. ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை மேக்ஸிமா மினிமா வேணாலும் இருக்கலாம். எல்லா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸையும் லோக்கல் மேக்ஸிமான்னு சொல்லிப்போம். அதே மாதிரி மினிமம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் மினிமான்னு சொல்லிப்போம். இந்த லோக்கல் மேக்ஸிமாலேயே மேக்ஸிமமா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்சல்யூட் மேக்ஸிமான்னு சொல்றோம். ஸோ இங்க நமக்கு லோக்கல் மேக்ஸிமா இதெல்லாம் சி பாயிண்டும் இ பாயிண்டும் தான் லோக்கல் மேக்ஸிமாவா இருக்குது. இந்த சி அண்ட் இ பாயிண்ட்ல மேக்ஸிமம் எது, நம்ம அந்த கர்வ்ல இருந்தே பார்த்து சொல்லிக்கலாம். இதுதான் இ பாயிண்ட், இது வந்து கீழே தான் இருக்குது, இது வந்து மேல இருக்கு. மேக்ஸிமம் அமாங் தி லோக்கல் மேக்ஸிமா தான் அப்சல்யூட் மேக்ஸிமா. இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளோபல் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் மேக்ஸிமா ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமா, குளோபல் மினிமா ஆர் அப்சல்யூட் மினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இதுல எதுதான் மேக்ஸிமமா இருக்குது, இ பாயிண்ட். அதே மாதிரி மினிமா ஏதாவது இருக்கும், டி பாயிண்டும் எஃப் பாயிண்ட் நமக்கு லோக்கல் மினிமாவா இருக்குது. இதுல மினிமம் லோக்கல் மினிமால மினிமம் எதுவோ அதுதான் குளோபல் ஆர் அப்சல்யூட் மினிமான்னு சொல்லுவோம். நமக்கு டி அண்ட் எஃப் கம்பேர் பண்ணும்போது அப்சல்யூட் மினிமா எதுவா இருக்கும், டியா இருக்கும். ஏன்னா அதான் உள்ளதுலயே, இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளதுலயே மினிமம் பாயிண்ட் இதுதான் டி பாயிண்ட். அதுதான் நம்ம குளோபல் ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னு சொல்றோம். மினிமா மேக்ஸிமா கான்செப்ட் இவ்வளவு தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு கர்வ் வரைகிறோம், உள்ளதுலேயே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம், லோக்கல் மேக்ஸிமான்னு சொல்றோம். மேக்ஸிமாலேயே மேக்ஸிமம் பாயிண்ட் என்னன்னு சொல்றோம், அப்சல்யூட் மேக்ஸிமான்னு சொல்றோம். அதே மாதிரி உள்ளதுலேயே மினிமம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே லோக்கல் மினிமான்னு சொல்றோம். லோக்கல் மினிமாலேயே மினிமமா இருக்கிறது என்னன்னு சொல்றோம், குளோபல் ஆர் அப்சல்யூட் மினிமா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி மேக்ஸிமம் மினிமம் சொல்றோங்கிறது தான் இருக்குது. ஒரு கர்வ் வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் வந்து 0 ஆகி அதோட டைரக்ஷன், அதோட கர்வேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் மினிமா பாயிண்ட் அக்வயர் ஆகுது. அதோட கர்வேச்சர் டிக்ரீசிங்கா போகும்போது வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வா இருக்கும். அப்போ அதை நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். மினிமா பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகி அதோட கர்வேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். இதை வந்து நம்ம மினிமா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இவ்வளவு தான் மேக்ஸிமா மினிமா கான்செப்ட். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள், ஃபங்க்ஷன் ஆஃப் மோர் தேன் சிங்கிள் வேரியபிள் தான் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமா ஆர் மினிமா ஃபார் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னது, நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இப்போ இது என்னவா இருக்குது, ஒய்ங்கிற டேர்ம் வந்து ஜஸ்ட் எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது z is equal to x square y இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவாகுது, 2 வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய்யை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து 2 or more வேரியபிள்ஸ் ஹெட்டிங்ல வரும். நம்ம இப்போ பார்க்க போறது வந்து சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் பார்க்குறோம். ஸோ சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்ல மேக்ஸிமா ஆர் மினிமா அக்வயர் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமா ஆர் மினிமா கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், கர்வேச்சர் வச்சு சொல்லலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போடும்போது கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா நமக்கு என்னது, மினிமா பாயிண்ட். லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா மேக்ஸிமா பாயிண்ட். அதே இது ஈக்குவல் டு 0 வருதுன்னு வைங்களேன், கர்வேச்சர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னா நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா, மேக்ஸிமா நார் மினிமா. இல்லைன்னா இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா, இல்லைன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாம்.
நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் ஒரு மினிமா அக்வயர் ஆகணுமே, அந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப் என்னவா இருக்கணும், dy by dx is equal to 0வா இருக்கணும். இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மினிமா பாயிண்ட் அக்வயர் ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் y is equal to x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. y is equal to x ஸ்கொயர். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். dy by dx, dy by dx னா டிஃபரன்ஷியேட் பண்றோம். x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், 2x வரும். ஸோ இப்போ இந்த ஸ்லோப் ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் ஒரு மினிமா வந்து அக்வயர் ஆகிருக்கும். ஸோ இக்குவேட்டிங் தி ஸ்லோப் டு 0, 2x is equal to 0ன்னு போட்டுக்கிறோம், x is equal to 0. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு கர்வேஜ் கர்வ் எடுத்துக்கிறோம். x is equal to 0ங்கிற பாயிண்ட்ல நமக்கு என்ன இருக்கு, மேக்ஸிமாவோ மினிமாவோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எகெயின் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d square y by dx square. ஸோ d square y by dx square பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 கிடைக்கும், x வந்து 1 ஆயிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன இருக்கு, கர்வேச்சர் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 ஆகுதுன்னா இது என்ன பாயிண்டா இருந்திருக்கும், மினிமா வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது x is equal to 0ங்கிற பாயிண்ட் என்ன பாயிண்டா இருந்திருக்கு, மினிமா பாயிண்ட். ஹென்ஸ் அட் x is equal to 0 என்ன அக்வயர் ஆகுது, மினிமா அக்வயர் ஆகுது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நமக்கு ஸ்லோப் வந்து கிடைக்கும். ஸ்லோப்பை 0க்கு இக்குவேட் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஒரு மினிமம் அக்வயர் ஆகுன்னு தெரிஞ்சிடும். எகெயின் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறோம், d square y by dx square. அது வந்து கிரேட்டர் தேன் 0வா போகும்போது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்திருக்கு. ஸோ மினிமா பாயிண்ட், லெஸ் தேன் 0னா மேக்ஸிமம் பாயிண்ட், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஸோ ஏறி இறங்கும் போது மேக்ஸிமம் பாயிண்ட் அக்வயர் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த கர்வேச்சர் பாயிண்ட் ஈக்குவல் டு 0வா இருந்திருந்தா என்னவா இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். The function f of x is equal to 2x minus x square plus 3 has 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. maxima at x equal to 1 and minima at x equal to 5. maxima at x equal to 1, minima at x equal to minus 5. only a maxima at x equal to 1, only a minima at x is equal to 1. So இது பாத்தீங்கன்னா கேட் 2011ல 2 மார்க்கு கேட்டிருக்காங்க. 2 மார்க் ரொம்ப ஈஸி. ஒரு ஃபங்க்ஷன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ஒரு மினிமா அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், நம்ம கிவன் ஃபங்க்ஷன் வந்து 2x minus x square plus 3. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்கலாம். dy by dx is equal to 2 minus 2x. இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்லோப் ஈக்குவல் டு 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ 2 minus 2x is equal to 0. x is equal to 2 by 2 equal to 1. ஸோ என்ன கிடைச்சிருக்கு, x is equal to 1. இதான் நம்மளோட ஸ்டேஷனரி பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் என்ன அக்வயர் ஆக போகுது, மேக்ஸிமம் ஒரு மினிமம் அக்வயர் ஆக போகுது. அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். கர்வேச்சர் எப்படி ஃபார்முலா, d square y by dx square is equal to. இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்குது. -2 வேல்யூ எப்படி இருக்கு, less than 0. நமக்கு கர்வேச்சர் என்ன வந்திருக்கு, less than 0 வந்திருக்கு. less than 0னா அது என்ன பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ at our stationary point என்னது, x is equal to 1, maximum point has occurred. இதுதான் நம்மளோட ஆன்சர். C தான் ஆப்ஷன். only a maxima at x is equal to 1. Next நாம maxima and minima for more than single independent variable பார்க்க போறோம். அதாவது 2 independent variable இருந்ததுன்னா maxima or minima for that particular functionக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம்.
நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம், இசட்னு எடுத்துப்போம். இது எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இதான் நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சு, ஒரு ஸ்லோப்பு கண்டுபிடிச்சோம் dy/dx. இங்கே என்னன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், ரெண்டு டேர்மை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது எக்ஸுக்கும் தனியாக ஒய்க்கு தனியாக பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதுக்கு பண்ணிக்கணும் ∂2z/∂x². அப்புறம் இதுல இருந்து ∂2z/∂y². அப்புறம் இதே டேர்ம்ல இருந்து என்ன பண்ணிக்கணும் ∂by/∂x/∂y கண்டுபிடிக்கணும். இது எப்படி இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ∂by/∂x of ∂z/∂x. இந்த டேர்மை ஒர்க்கா கூட எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட மீனிங் என்னன்னா ∂by/∂y of ∂z/∂y. அதாவது இந்த டேர்மை எகெயின் ஒர்க்கா ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ∂by/∂x of ∂z/∂y. இந்த டேர்முக்கு எகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். இதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூவை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இதோட வேல்யூவை நம்ம பின்னு எடுத்துக்கணும், இதோட வேல்யூவை சின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மினிமமா மேக்சிமமா அப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் எப்படி இருக்குன்னா AB minus C² greater than 0 இருக்கணும். இந்த டேர்மையும் இந்த வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி -c² கொடுக்கும்போது greater than 0 வந்துச்சுன்னா ரெண்டு கண்டிஷன், A greater than 0, AB minus C² greater than 0 வந்துச்சு, Aயும் greater than 0 வந்துச்சுன்னா நம்மளோட பாயிண்ட் என்னவா இருக்கும் மினிமா பாயிண்டா இருக்கும். அதே இது A less than 0 வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்னா மேக்ஸிமா பாயிண்டா இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா AB minus C² less than 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா this is neither a maxima nor a minima, இல்லைன்னா saddle point அப்படின்னு சொல்லிக்கலாம். தேர்ட் கண்டிஷன் AB minus C² equal to 0 இருந்துச்சுன்னா it is clueless, என்னன்னே சொல்ல முடியாது, இது என்ன பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோதான். given function with respect to two independent variable இருக்கும்போது அதை எக்ஸுக்கும் ஒய்க்கும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒருக்கா கூட பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் எக்ஸுக்கும் தனித்தனியாக பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூஸை ஏபிசின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு கொஸ்டின் இதுக்கு பார்த்துடலாம். ஸோ ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்டிங் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ என்னவா இருக்கு, நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கா இல்லைன்னா சேடில் பாயிண்டா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம இனி கண்டுபிடிக்க போறோம். அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்னா என்னது, எக்ஸை தவிர மீதி இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். இதில் ஒய் அண்ட் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பண்ணும்போது ஒய் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ x² டிஃபரன்ஷியேஷன் 2x ப்ளஸ் y² வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். தென் xy பண்ணும்போது ஒய்யை வந்து கான்ஸ்டண்டாக வச்சுட்டு எக்ஸ் என்ன வேல்யூ வரும் 1 வரும். நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும், x² 0 ஆகிடும், y² வந்து
2y ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கி இதை ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 2y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x is equal to 0, y is equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா x is equal to 0, y equal to 0. ஸோ இப்போ நமக்கு அச்சு x is equal to 0 and y is equal to 0 மேக்ஸிமமா மினிமமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துக்க ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு ஒருக்கா கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். என்ன ஆன்சர் என்ன வரும், y வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், 2x பண்ணும்போது வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் டேர்மை ஒருக்கா கூட yக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y ப்ளஸ் எக்ஸ் பண்ணும்போது x வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், yக்கு பண்ணும்போது 2yங்கிற வேல்யூ வந்து 2 ஆகும். எகெயின் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எதுக்கு பண்ணணும், எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் பண்ணுறோம். நமக்கு என்ன வரும், இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2yங்கிற டேர்ம் வந்து இப்போது கான்ஸ்டன்ட் ஆகிடுது, எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஏ பி சி வேல்யூன்னு வச்சுப்போம். நமக்கு கண்டிஷன் என்ன, ஏபி மைனஸ் சி ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ போட்டோம்னா 2 into 2 minus 1 square. 4 minus 1 3 கிடைக்குது. ஸோ 3ங்கிற வேல்யூ இப்போ எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் 0. நம்மளோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்கு, 3 கிடைச்சதுனால கிரேட்டர் தேன் 0. இனி இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமா மினிமமா பார்க்கணுமே, நம்ம எந்த பாயிண்டை பார்க்கணும், ஏ பாயிண்டை பார்க்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அது என்னவா இருக்கு, கிரேட்டர் தேன் 0வா இருக்குது. கிரேட்டர் தேன் 0னா நமக்கு என்ன பாயிண்ட், இது மினிமா பாயிண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, அட் x equal to 0, y is equal to 0, நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் z is equal to x square plus y square plus xy has a minima. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இன்னொரு கொஸ்டின் கூட பார்த்துடலாம், அப்போ இந்த டாபிக் இன்னும் ரொம்ப கிளியர் ஆயிடும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z is equal to xy. இதுவும் எப்படி தான் இருக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் x, y. ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும், y வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ எக்ஸோட எக்ஸுக்கு பண்ணும்போது y வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்ட்ரூ எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ ஒய்க்கு பண்ணுறோம். இப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ 1. இதை வந்து ஈக்குவேட் பண்ணும்போது y is equal to 0 கிடைக்குது, x is equal to 0 கிடைக்குது. நம்ம எந்த பாயிண்டை தான் கட்டுக்கணும், அட் பாயிண்ட் 0, 0 மேக்ஸிமமா மினிமமா இனி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இதை வந்து எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பண்ணும்போது நம்ம வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா அதில் y வந்துருக்கு, y வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுறோம், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் பண்ணுறோம். எகெயின் இதில் எக்ஸ் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய். இந்த ஃபங்க்ஷன் இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து 1 இருக்குது. ஸோ நம்மளோட ஏ வேல்யூ, பி வேல்யூ அண்டு சி வேல்யூ தான். கண்டிஷன் படி என்ன பண்ணணும், ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 into 0 minus 1 square, that is equal to minus 1.
-1 என்ன வருது, லெஸ் தேன் 0. AB - C² லெஸ் தேன் 0 இருக்கும்போது அது என்ன பாயிண்டா இருக்கும், சேடல் பாயிண்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும், at x = 0, y = 0, நம்ம ஃபங்க்ஷன் z = xy has a saddle point, neither a maxima nor a minima. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமா மினிமா டாபிக். ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த கான்செப்ட், இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்மீட்டன் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.